ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்கினா கிளாம்பாக்கம் டெர்மினஸ் பக்கத்தில் தான்ப்பா லேண்டு வீடு வாங்கணும். வந்தாச்சு கிளாம்பாக்கம் டெர்மினஸ். இப்போ அடுத்து பின்னாடியே கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் ஆக போகுது. அதுக்கு அடுத்து மெட்ரோ ஸ்டேஷன் வேற வரப்போகுது. இவ்வளோ டெவலப்மெண்ட் வந்துகிட்டு இருக்க இந்த லொகேஷனில் வாங்காம வேற எங்க வாங்க போறீங்க? மக்களே, இன்னைக்கு ஒரு சைட் நான் கொண்டு வந்திருக்கேங்க. கிளாம்பாக்கம் டெர்மினஸ் வந்து வெறும் 10 நிமிஷம் டிரைவ் தான். நாம நின்றுட்டு இருக்கிறது ஊரப்பாக்கத்தில் காரணை புதுச்சேரி ரோடுல. நம்ம சைட்டுக்கு காரணை புதுச்சேரி ரோடு வழியாகவும் நீங்க வரலாம். இன்னொன்னு, கிளாம்பாக்கம் டெர்மினஸை ஒட்டியுள்ள இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வழியாகவும் நீங்க வரலாம். எஸ், கண்டிகை ஜங்ஷன்ல இருந்து நம்ம சைட் வெறும் 3 கிலோமீட்டர். பாத்துடலாமா இந்த சைட்டை? டபுள் வே அப்ரோச் கொண்ட இந்த சைட் செம்மையா இருக்குங்க. ரேட் ரொம்பவே அஃபோர்டபுள். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை டாப் பண்ணிக்கோங்க. ஓவரால் சென்னையில் லேண்ட் வீடு அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நம்ம சேனல் வீடியோஸ் ஒன்றுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம எல்லா வீடியோஸும் ரெகுலரா பாருங்க. 1 2 எவ்வளவு வீடுங்க பாருங்க. குறைஞ்சது ஒரு 50க்கும் மேற்பட்ட வீடுகள். இந்த குடியிருப்புகள் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தாலே தெரியுங்க. இவ்வளவு குடியிருப்புகள் வந்துகிட்டு இருக்க ஒரு பிரைம் ஏரியால தான் இன்னைக்கு நாம சைட் பார்க்க வந்திருக்கோம். அட்வான்டேஜ் என்னன்னா, பஸ் போற மெயின் ரோட் தான் இதான் பஸ் ஸ்டாப். ஆக்சுவலி பஸ் போற மெயின் ரோட் அண்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து கரெக்டா ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்தே போகக்கூடிய தூரத்துல நம்ம சைட்டுங்க. ஸோ இதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்க ஒரு லேஅவுட் ப்ராஜெக்ட். இந்த லேஅவுட்டை பொறுத்தவரையில் டோட்டலாக 1 ஏக்கருங்க. வெறும் ஒரு 30 பிளாட்டுகள் மட்டுமே கொண்ட ஒரு சின்ன லேஅவுட்டாக இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நடுவில் ரோடு கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க, சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டி இருக்கு, ஸ்ட்ரீட் லைட் வசதி இருக்கு. முக்கியமாக உங்களுக்கு தார் ரோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த லேஅவுட்டில் உங்களுக்கு 875 ஸ்கொயர் ஃபீட் இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்டுங்க இருக்கு. எங்கப்பா இருக்கு இந்த சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாம்பாக்கம் டெர்மினஸ் அமைச்சுள்ள நம்ம ஊரப்பாக்கத்திலேங்க. நம்ம ஊரப்பாக்கம் காரணை புதுச்சேரி ரோடு தாங்க இது. கரெக்டா ஊரப்பாக்கம் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்தோம், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோம். கரெக்டா வெறும் ஒரு 7 to 8 மினிட்ஸ் டிரைவிங் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்குங்க. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல கண்டிகை ஜங்ஷன்ல இருந்து வெறும் ஒரு 3 கிலோமீட்டர்ல ஆன் பஸ் போற மெயின் ரோட்ல வெறும் ஒரு 100 மீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்கிறதுங்க நம்மளோட இந்த குட்டி லேஅவுட். உள்ள ஸ்ட்ரீட் லைட் வசதி இருக்குங்க. ஆல்ரெடி வாங்கினவங்க இங்க 2 பேர் போர் போட்டுட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க இதுதாங்க வண்டலூர் டு கேளம்பாக்கம் மெயின் ரோடு. அதுவும் நாம இப்ப பர்டிகுலரா நின்றுட்டு இருக்க இந்த லொகேஷன் கண்டிகை ஜங்ஷன். இந்த கண்டிகை ஜங்ஷன்ல எல்லா வசதிகளும் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட் வேணுமா, ஹாஸ்பிட்டல் வேணுமா, இல்ல வேற என்ன வேணும், எல்லாமே இந்த லொகேஷன்ல இருக்கு. இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு, இந்த ரோட்ல ஜங்ஷன் ரைட் எடுத்தா இங்க இருந்து கரெக்டா 3வது கிலோமீட்டர்ல நம்ம சைட்டு. இந்த 3 கிலோமீட்டர் ஃபுல்லாமே கமர்ஷியல்ஸை பார்க்க முடியும். எல்லாத்துக்குமே கண்டிகை ஜங்ஷன் தான் வந்து ஆகணும்னு அவசியமே இல்லை. சரியா? சைட்டுக்குள்ள ஆல்ரெடி 2 பேர் போர் போட்டாங்க. இது ஒரு போருக்குள்ள நான் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. அந்த லைன்ல அங்க ஒருத்தவங்க போர் போட்டாங்க. ஆக்சுவலி டோட்டலா இருக்கிறதே 30 பிளாட் தான். ஆல்ரெடி இதுல 5 பிளாட் வேற புக் ஆயிருச்சுங்க. வாங்கினவங்க உடனே வேற போரும் போட்டாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் இமீடியட்டா ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஏன்னா உங்களுக்கு மெயின் ரோடு இந்த சைடில் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வெறும் 3 கிலோமீட்டர் தான் இல்லையா? ஈஸிலி ஆக்சசபிள். 3 கிலோமீட்டர்லாம் இன்னைக்கு காலகட்டத்தில் வண்டி எடுத்து 5வது நிமிஷத்துல நீங்க மெயின் ரோடுக்கு போயிருவீங்க. சரியா? என்ன கேட்டீங்கன்னா, ஊரப்பாக்கம் ரீச்சபிள் டிஸ்டன்ஸை விட இந்த சைட் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு ரொம்ப பக்கம் உங்களுக்கு. ஓகேவா? நியர்பை ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி பப்ளிக் ஸ்கூல், கலர் ஸ்கூலு, போலீஸ் பப்ளிக் ஸ்கூலு, லைட் ஹவுஸ் ஸ்கூலு, டாகூர் காலேஜ், IITDM, VIT யூனிவர்சிட்டி, இது மாதிரி என் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இந்த லொகேஷன்ல இருக்கு. எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 3 to 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்குள்ளவே இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லைட் ஹவுஸ் ஸ்கூலு. ஸோ இது கலர் ஸ்கூலு. அப்புறம் வேலம்மாள் ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து கரெக்டாக ஒரு 4வது கிலோமீட்டர்ல இருக்கு உங்களுக்கு. வண்டலூர் மாம்பாக்கத்தில் இருக்கு இல்லையா? நான் அதை சொல்றேன். ஸோ அப்புறம் VIT காலேஜ் இருக்கு வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்ல. அப்புறம் டாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, டாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. முக்கியமாக வண்டலூர் ஜங்ஷன்ல கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம சைட்ல இருந்து வண்டி எடுத்தா அடுத்த 10வது நிமிஷத்துல நீங்க இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு ஈஸியா ரீச் ஆயிடலாம். முக்கியமா எல்லா ஸ்கூல் பஸ்ஸஸ் அண்ட் வேன்ஸுமே நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 100 மீட்டர்ஸ்ல பஸ் ஸ்டாப்னு சொன்னோம் இல்லையா? அங்கேயே வந்து நிற்கோங்க. சரிங்களா மக்களே? இங்க பக்கத்துல யூனிடெக்கோட கேரட் கமிட்டி ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. இந்த பெரிய டவுன்ஷிப்ல இருந்து நம்ம சைட் வெறும் ஒரு 500 மீட்டர் தான். பக்கத்திலேயே கவர்மெண்டோட குடியிருப்புகள் இருக்கு. நம்ம சைட்ல இருந்து இது ஒரு 1/2 கிலோமீட்டர்ல உங்களால பார்க்க முடியும் மக்களே. ஸோ ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு வருது உங்களுக்கு. இந்த லொகேஷன்ல இந்த ரேட்டுக்கு இவங்க கொடுக்குற ரேட்டுக்கு வேற யாரும் கொடுக்கல. இந்த லேஅவுட்டை ப்ரமோட் பண்றவங்க EAR பில்டர்ஸ். அவங்க நம்பர் தான் நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். அவங்களே டைரக்டா கான்டாக்ட் பண்ணிட்டு டைரக்டா வந்து பார்க்கலாம். யாருக்கும் எந்த கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உள்ள 875 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உள்ள உங்களுக்கு பிளாட் இருக்கு. இங்க பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் வெறும் 2750 ரூபா. ரேட் ஸ்லைட்லி நெகோஷியபிள். இங்க பிளாட்டுக்கு ஜஸ்ட் 24 லாக்ல இருந்து கிடைக்கும். இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஜஸ்ட் 49 லாக்ல இருந்து கட்டியும் தராங்க. இங்க பிளாட் வாங்குறோம்னா கையில வெறும் 3 லட்ச ரூபா முன்பணம் இருந்தா போதும்னு சொல்றாங்க EAR பில்டர்ஸ். மீதி 90% பேங்க் லோனும் அமைச்சு தராங்க. ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. டைரக்டா ப்ரமோட்டர் கிட்ட பேசுங்க. அவங்க கிட்ட டீடைல்ஸ் வாங்குங்க. டைரக்டா விசிட் வந்து பாருங்க. பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் கண்டிகை ஜங்ஷன்ல தான் எல்லா கமர்ஷியல் இருக்குன்னு பார்த்தா, இந்த பக்கம் ஊரப்பாக்கம் GST ரோடு வந்தீங்கன்னா மல்டி பிராண்டட் ஷோரூம்ஸ், KFC, ட்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்ட்டு இங்கேயும் ஏகப்பட்ட மல்டி பிராண்டட் ஷோரூம்ஸை பார்க்க முடியும். காரணை ரோடு ஃபுல்லாவுமே உங்களுக்கு கமர்ஷியல்ஸ். இதெல்லாம் தாண்டி தான் நீங்க சைட்டுக்குள்ளேயே என்டர் ஆவீங்க. ஸோ
டபுள் வே கனெக்டிவிட்டி இருக்கிறது எப்பவுமே கூடுதல் சிறப்பம்சம். இன்னொன்று தெரியுமா, கண்டிகை ஜங்ஷன் தொட்டு லெஃப்ட் எடுத்தா ஸ்ட்ரைட்டா நீங்க வண்டலூர் ஜிஎஸ் ரோடு வந்துருவீங்க. உங்களுக்கு தெரியும் அங்கதான் கிளாம்பாக்கம் டெர்மினஸ் இருக்கு. அங்க உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இன்னும் 2-3 மாசத்துல கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வேற ஓபன் பண்ண போறாங்க. இவ்வளவு வசதிகள் வரக்கூடிய இந்த லொகேஷன்ல இந்த ரேட்டுக்கு பிளாட்டுகள் இங்க கிடைக்குது. மிஸ் பண்ணாதீங்க. பக்கத்துல ரேட்லாம் 3000-3200 சொல்லும்போது இங்க வெறும் 2750 ரூபீஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிளாம்பாக்கம் டெர்மினஸ்ல இருந்து வெறும் 10 நிமிஷத்துல நம்ம சைட் அப்படின்றத நீங்க மறக்க கூடாது மக்களே. அதோ லாரிங்க கிராஸ் ஆகுது பாருங்க, பின்னாடி ஒரு வேன் வருது பாருங்க, அதான் பஸ் போற மெயின் ரோட். ஸோ மெயின் ரோட் அண்ட் பஸ் ஸ்டாப் வெறும் ஒரு 100 மீட்டர்ஸ் தான். அதுக்கான ப்ரூஃப் இதுதான். சரிங்களா மக்களே? ஸோ எங்க பிளாட்டுகள் 875 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்குதுங்க. 875 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் எடுத்தீங்கன்னா திரும்ப சொல்றேன் 24 lakhs வரும். கையில 3 லட்ச ரூபா மட்டும் இருந்தா போதும். 90% பேங்க் லோனோட இங்க உங்களால பிளாட் கொடுத்து வாங்கிட முடியும். டிடிசி பேர் ரேரா ஃபுட் அப்படின்றதுனால நேஷனல் பேங்க்லயே உங்களுக்கு லோனும் கிடைக்கும். இங்க இண்டிவிஜுவல்ஸ் ஜஸ்ட் 49 lakhல இருந்து கட்டியும் தராங்க. உடனே ஸ்கிரீன்ல கான்டாக்ட் பண்ணுங்க. டைரக்டா பிளஸ்கிட்டே பேசுங்க. டீடைல்ஸ் வாங்குங்க. டைரக்டா விசிட் வந்து பாருங்க. ஸ்பாட்லயே புக் பண்ணிக்கோங்க மக்களே. மிஸ் பண்ணாதீங்க. வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு தரமான ப்ராஜெக்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from here.